அறைகள் வரை செல்லும் இந்த நிகழ்வு மாதம் ஒரு தலைப்பு, தினம் ஒரு பயிற்றுனர் என்ற வகையில் சென்று கொண்டு இருக்கிறது. இந்த மாத தலைப்பு வேல்யூ ஆடிங். இந்த இந்த நாள் பயிற்றுனர் ஜேசிஎஃப் மரம் கே சிங்காரவேல் ஐயா, ஜேகாம் கோச் சின்ன சேலத்துடைய சின்ன சேலத்திலேருந்து இருக்கிறவங்க, ஜேசி நாமக்கல் விருட்சம், ஜேசி இந்தியா ஜோன் ட்ரைனர் ஜோன் 29. ஸோ நம்மளுடைய இந்த நற்புலரி தளத்தில் ஒரு மாதமும் அவருடைய பங்களிப்பை கொடுப்பவர், அருமையான தகவலுடன் நிறைய தலைப்பில் நிறைய உரைகள் ஆற்றி சென்றிருக்கிறார். இந்த மாத வேல்யூ ஆடிங் தலைப்பில் அவரை பேச உங்கள் சார்பாக வரவேற்கிறேன். நன்றி. நன்றி ஐயா. மகிழ்ச்சியும் ஆனந்தமும் உயிர்ப்பும் நிறைந்த எனது இனிய தமிழ் உணர்வால் இணைந்த நற்புலரி உறவுகளுக்கு ஆரோக்கியமான அதிகாலை வணக்கங்கள். என்னடா அழகா வணக்கம்னு சொல்லலாம், இவர் என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்காரு. சரி, மறுபடியும் இந்த சிங்காரவேலு என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். பார்க்கலாங்களா? அதாவது வணக்கத்துல இப்படி போயிடுச்சுங்க. அடுத்தது ஒரு வாழ்த்துதல். வேதாத்ரி மகரிஷி கொடுத்தது. அருட்காப்பு, அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாக அமையுமாக. சங்கற்பம், அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வோம். இந்த நாள் இனிமையாக அமையட்டும். சரிப்பா, அப்படியே காப்பி அடிச்சு வாழ்த்துக்களையும் இந்த சிங்காரவேல் சொல்லிட்டான். அடுத்து என்ன சொல்ல போறான் பார்க்கலாங்களா? மேகத்தை தூது விட்டு திசை மாறி போகுமோன்னு தாகமுள்ள மச்சானே, தண்ணீர் நான் தூது விட்டேன், தண்ணிக்கு இந்த கண்ணி தந்த முத்தத்தை எல்லாம் என்னைக்கு குறையாம எப்ப வந்து தரப்போற, எப்ப வந்து தரப்போற. ஓடுகிற தண்ணியில உரசி விட்டேன் சந்தனத்தை, சேர்ந்துச்சோ சேரலையோ செவத்த மச்சான் நெற்றியில, சேர்ந்துச்சோ சேரலையோ செவத்த மச்சான் நெத்தியில. ஓல ஒண்ணு நான் எழுதி ஓட விட்டேன் தண்ணியில, ஓல ஒண்ணு நான் எழுதி விட்டேன் தண்ணியில, சேர்ந்துச்சோ சேரலையோ செவத்த மச்சான் கைகளிலே. சரிங்க, ஏதோ ஓரளவுக்கு பாட்டு பாடிட்ட. அப்படி அடுத்து என்ன சொல்ல போற அப்படி பார்க்கலாங்களா? நம்ம ராக்கெட் நாயகன்னு சொல்றோம். நமக்கெல்லாம் ஒரு ஒரு டார்கெட்டை கொடுத்துட்டு போனார். 2020 நமது நாடு வல்லரசு ஆகணும் அப்படின்ட்டு. யாருங்க? நம்ம அப்துல் கலாம் ஐயா. அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, முதல்ல குடியரசுத் தலைவரா அவரை செலக்ட் பண்ணோன்னே குடியரசு மாளிகைக்கு போறாரு. போறப்ப 2 பேக் மட்டும் கொண்டு போறாருங்க, பை பேக் போறாருங்களா. போனோடனே எல்லாரும் மலர் கொத்து கொடுத்தெல்லாம் வெல்கம் பண்றாங்க, அதை வரவேற்கிறாங்க. இவரும் உள்ள போறாரு. போறப்ப என்ன நடக்குதுன்னா, உள்ள நுழையிறப்ப அந்த பேக்கை வைக்கிறப்ப ஒருத்தர் வந்து நல்லா ஆள் உயரமா வாட்ட சாட்டமா இருக்கிறாருங்க. தலையில ஒரு தொப்பி போட்டுக்கிட்டு இருக்காரு. இவரை பார்த்தோன்னே குனிஞ்சு வணக்கம் செலுத்திட்டு உக்காடுறாரு. ஐயாவுக்கு ஒரு யோசனை, என்னடா இது, எல்லாரும் நம்மளை பார்த்தா எந்திரிச்சு நிற்பாங்க, எல்லாருமே பார்த்தா எந்திரிச்சு நிற்பாங்க, வணக்கம் வைப்பாங்க. இவர் என்னடா பார்த்தோன்னே உட்கார்றாருனோடனே டக்குன்னு அவர் காய்ச்சி அந்த ஷூவை கழட்ட ஆரம்பிக்கிறாரு. உடனே இவர் பதற ஆரம்பிச்சாரு. ஏப்பா இருப்பா என்னப்பா பண்ண போற அப்படின்னோடனே அங்க இருக்கவங்க சொல்றாங்க, ஆங்கிலேயர்கள் காலத்துல இருந்து காலங்காலமா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த வைஸ்ராய் இவங்கெல்லாம் வர்றப்ப அவங்களுடைய காலணிகளை ஒருத்தர் கழட்டி வைப்பாராம். அதுக்காக சம்பளம் கொடுத்து ஒருத்தரை பணி நியமனம் பண்ணி அங்க வச்சிருந்திருக்காங்க.
அப்படின்னு சொன்னோன்னே, வேண்டாம் வேணாம், இவரை முதல்ல இங்க இருந்து அனுப்பு அப்படின்னோடனே அவர் என்ன பண்றாரு தெரியுங்களா? அழக ஆரம்பிச்சிட்டாரு அந்த மனிதர். இவர் அப்துல் கலாம் ஏன் அழுவுற அப்படி ஏதோ சொல்றாரு, இவருக்கு புரியல ஹிந்தியில பேசுறது. என்ன சொல்ற அப்படி அப்படின்னோடனே, தனக்கு 4 குழந்தைகள் இருக்கு, இந்த வேலையை விட்டுட்டு என்னை அனுப்பிட்டா நான் எப்படி என் குழந்தைங்களை பாத்துக்கிறது அப்படின்னு சொன்னோடனே, உடனே ஐயா சொல்றாரு, நான் உங்களை வேலையை விட்டு அனுப்பல. எப்படிங்க நான் உங்களை வேலையை விட்டு அனுப்பல, இங்க தோட்டம் இருக்குல்ல, ரோஜா பூ தோட்டம்லாம், முகலாய தோட்டம்லாம் இருக்குல்ல, அங்க போய் அந்த செடிக்கு, பூச்செடிக்கு நீ தண்ணி ஊத்துன்னு சொல்றாராம். சரின்ட்டு அவரும் மகிழ்ச்சியா போயிடுறாரு. 5 ஆண்டுகள் முடியுது. இவர் திரும்பி அந்த மாளிகை, குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து கிளம்புறாரு. விடைபெற்று கிளம்புறப்ப மறுபடியும் அதே 2 கட்டைப்பைகள் சூட்கேஸோட இவர் வெளியே வர்றாரு. சரி ரைட்டு. வர்றப்ப வந்தோடனே கேட்குறாரு, அன்னைக்கு நான் முதல்ல வந்தப்போ ஒருத்தர் என்னோட ஷூவை கலத்த முயற்சி பண்ணார்ல, அவர் இப்போ எங்கே இருக்காரு அப்படின்னோடனே, அங்கே இருக்கவங்கலாம் சொல்கிறாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் பின்னாடி இருக்காரு, அவரை கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிறாராம். அவரும் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக சிரிச்சுக்கிட்டு வர்றாராம். என்னப்பா, அன்னைக்கு நீ போ அப்படின்னு சொன்னப்ப அழுத, ஆனால் இன்னைக்கு நான் வெளியேற போகிறேன், ஆனால் நான் சிரிச்சுக்கிட்டு தானே இருக்கேன்ட்டு ஒரு மகிழ்ச்சியாக சொல்லிட்டு, இப்போ நீ என்ன பண்றீங்கன்னா, இந்த 2 பேக் இருக்குல்ல, இது மேல உன் பூசெடிக்கு தண்ணி தொளிப்பிய அந்த பக்கெட் இருக்குல்ல, அதுல இருந்து இந்த 2 பேக் மேலேயும் தொளிங்கிறாராம். எல்லாரும், சார் இதுல டாக்குமெண்ட்லாம் இருக்கும், ட்ரெஸ் எல்லாம் இருக்கும், நனைஞ்சு போயிருமே அப்படின்னு சொல்றப்ப, இல்ல தொளிங்க. இல்லைங்க, இல்ல தொளிங்க அப்படின்னோடனே, தொளிச்ச உடனே அவர் சொல்றாராம், இந்த குடியரசுத் தலைவர் மாளிகையில இருக்கிற ஒரு தூசு கூட நான் எடுத்துட்டு போயிட்டேன்னு நாளைய வரலாறு சொல்லக்கூடாது அப்படின்ட்டு அவரு சொன்னாருங்களாம். பாருங்க ஒரு மனிதரோட தன்மைய. சரிங்க. ஆமா, வந்தோடனே ஒரு வணக்கத்தை நீட்டி முளைக்கி சொன்னீங்க. அதுக்கு அடுத்தது மகரிஷி ஐயாவோட வாழ்த்துக்களை காப்பி அடிச்சு ஒப்பிச்சிங்க. அடுத்து எல்லாத்துக்கும் ஒரு பிடிச்ச பாட்டு. ஆனா பாட்டுனா அழகா பாடுவாங்க, இசையோட பாடுவாங்க. இவன் காலையில காட்டி தொண்டை கரகரப்போட ஏதோ பாடிட்டான், அதுவும் பாடிட்டான். சரி என்னடானா திடீர்னு பாட்டு பாடினான். அதுக்கப்புறம் திடீர்னு அப்துல் கலாம் ஐயா கிட்ட போய் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இவன் என்னதான் இந்த சிங்காரவேல் சொல்ல வர்றான்ட்டு திருப்பி நானே அவன்கிட்ட கேட்டேன், ஏப்பா நீ இப்ப என்னதான்ப்பா இங்க சொல்ல வர்ற அப்படின்னா, உடனே அவன் சொல்ல ஆரம்பிச்சான், இன்னைக்கு தலைப்பு என்ன? தலைப்பு என்னப்பா? எல்லாத்துக்குமே தெரியும்பா. உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும், சொல்லுப்பா. வேல்யூ ஆடிங். வேல்யூ ஆடிங்னா எனக்கு தெரியலப்பா. அட நீ சொல்லுப்பா. வேல்யூ ஆடிங்னா மதிப்பு கூட்டல். மதிப்பு கூட்டல்னா எப்ப நான் கேள்விப்பட்டது மதிப்பு கூட்டு வரி அப்படின்னு நிறைய டாக்ஸை கேள்விப்படுவேன். எந்த பொருள் வாங்கினாலும் அதுக்கு இதுக்குன்னு 8%, 15% மதிப்பு கூட்டு வரின்னு நம்ம கிட்ட பிடுங்கிட்டு தான்ப்பா இருப்பாங்க. அதுதான்ப்பா. அப்ப அதுவும் மதிப்பு கூட்டு வரின்னா புடுங்கிறது இல்லப்பா, நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்காக நம்ம கிட்ட இருந்து வாங்குறாங்க. ஓ, இப்படியும் பிளஸ்ஸா எடுத்துக்கலாமா? பரவாயில்லையே, எங்க கிட்ட நீங்க பணத்தையும் புடுங்கிட்டு நாட்டோட வளர்ச்சிக்காக வாங்குறேன்னு சொல்றீங்களே. ஆமாப்பா, இன்னைக்கு அப்படி நீ இங்க இருந்து வண்டி எடுத்தேன்னா, இன்னைக்கு நீ நாமக்கல் இருக்க, சென்னை 3 மணி நேரத்துல போறேன்னா, அழகான ரோடு போடுதுன்னா எப்படி நீங்க கொடுக்குற வரியில? சரி சரி, சந்தோஷம். சரி, இப்ப நீ என்னதான் சொல்ல வர? வேல்யூ அடைங்க. அதாவது பாத்தீங்க அப்படின்னா, இப்ப வணக்கம்னு சிம்பிளா சொல்றப்ப நம்ம கவனிக்கிறதோட அழகா ஒரு நிறைய வார்த்தைகளோட மகிழ்ச்சியா ஆனந்தமா தமிழ் உணர்வோட, இவன் என்ன சொல்ல வரான், மதிப்பு கூட்டுதல். அதுக்கு அடுத்தது வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன், நல்லா இருங்க அப்படின்னு சொல்றதோட அருட்காப்பு, அருட்பேராற்றல், இரவும் பகலும் அப்படின்னு ஒரு அழகா அந்த தமிழ் மொழியோட, நம்ம தமிழ் இன்னைக்கும் உயிர்ப்போட இவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னா இந்த வார்த்தைகளும் உச்சரிப்பும் தான். அப்படி வாழ்த்துறப்ப அதோட மதிப்பு, வேல்யூ இன்னும் ஏட் ஆகுது. சரி, அதெல்லாம் சரிங்க. அடுத்து பாட்டு பாடினியப்பா நீ. ஒண்ணு இல்லைங்க, அந்த பாட்டை இன்னைக்கு இங்க இருக்கவங்க எல்லாம் கேட்டாங்கன்னா மெய் மறந்து அந்த நம்மளுடைய பழைய நினைவுகளுக்கு போயிடும். அந்த இசை சாதாரணமா நம்ம பாடுறதோட அந்த இசையோட கேட்கிறப்ப அழகா டொயின் டொயின்னு எப்படி இருக்கும்? ஆடான். அதுதான் மதிப்பு கூட்டுதல். சரி, இதெல்லாம் சரிப்பா, இப்படி எல்லாம் சொல்றேன், பின்னாடி ஒரு கதை சொன்னீங்க அப்துல் கலாம் ஐயா, அந்த கதைக்கு இங்க என்ன சம்பந்தம்?
ஒரு மனிதன் எவ்வளவு உயர்ந்தாலும் தன்னுடைய சக மனிதனை மதிச்சு சில விஷயங்களை செய்யக்கூடாதுங்கிறத தன்னோட லைஃப்ல ஆட் பண்ணிட்டாருங்க. அதனாலதான் இன்னைக்கும் அவர் அந்த லெவல்ல இருக்காரு. சரி, அதோட கடைசியா உன்னை முடிச்சியே என்ன சம்பந்தம் இருக்கு? ஆம், அந்த கட்டப்பை மேல தண்ணிய துளி, ஏன் அங்க இருக்கிற தூசு கூட. அப்ப நான் தூய்மையானவன், என்னைக்கும் என்னுடைய தவிர வேற எதுக்கும் ஆசைப்படலை, இந்த மக்களுக்கு நன்மை செய்ய மட்டும் வந்தேன்னு தன்னை ஆட் பண்ணிக்கிட்டு, தனக்கு மட்டும் இல்ல தன்னை சுற்றி இருக்க சமூகமும் நாம் இப்படி இருந்தாதான் மிக சிறப்பா இருக்க முடியும் சில விஷயங்களை ஆட் ஆன் பண்ணி கொடுத்தாரு இல்லைங்க. அதுதாங்க மதிப்பு கூட்டல் அப்படின்னு அழகா சொல்லலாங்க. சரிங்க, இதெல்லாம் நீ சொல்லிட்டப்பா. இதெல்லாம் நீ சொல்றது, அதாவது நம்ம ஐயருங்கள்லாம் பிரசங்கம் பண்ணுவாங்க. அப்ப நீ பண்ணின பிரசங்கம் எல்லாம் ஓகே, நீ இதுக்கு எனக்கு சரியான விளக்கம் கொடு அப்படின்னு கேட்டப்ப அவரு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எப்படி தெரியுங்களா? மனிதன், நம்ம மனுஷனோட வாழ்க்கையில வேல்யூ ஆடிங் அல்லது மதிப்பு சேர்க்கிறது என்பது மிக 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 முக்கியமான ஒண்ணு அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன் அப்படின்ட்டு சொல்ல வர்றாரு. அப்படி என்னன்னா, நம்ம எந்த ஒரு செயலையும் செய்வதற்கான அடிப்படையா ஒரு நோக்கம் இருக்கும். அதற்கு உள்ள அந்த நோக்கம் அதற்குள்ள உள்ள மதிப்பை உயர்த்துவதும் மற்றவர்களுக்கு பயனை சேர்ப்பதுமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதான். ஒரு பொருளை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்க, அது இயல்பாக ஒரு மதிப்பை கொண்டிருக்கும். ஒரு நார்மலா ஒரு வேல்யூ இருக்குன்னு சொல்லலாங்க. ஆனா அதுல நம்மளுடைய சிந்தனை, திறமை, உழைப்பு, புதுமை, இவற்று இது எல்லாம் சேர்த்தோன்னு வச்சுங்க, அந்த பொருளோட வேல்யூ பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகுங்க. உதாரணத்துக்கு, நம்ம வீட்டுல நம்ம மனைவி இருக்கட்டும், அம்மா இருக்கட்டும், அம்மா பசிக்குது அப்படின்னு சொன்னோடனே அரிசியை கொண்டாந்து வச்சுட்டு, தண்ணியை வச்சுட்டு, புளியை வச்சுட்டு, காய வச்சுட்டு சாப்பிட்றா அப்படின்னா, நம்மளே நல்ல பசியில வந்திருப்பாங்க. என்ன நடக்கும்? என்னம்மா என்னைய பார்த்தா எப்படி இருக்கு, லூஸா இருக்கா அப்படின்னு. ஆனா அதையெல்லாம் அம்மா அழகா செஞ்சு ஒரு பிரியாணியாவோ, அழகான குழம்போ, அந்த எப்படி சிம்பிளா சொல்லணும், நம்ம கிராமத்துல எல்லாம் வெண்டங்காய் குழம்பு அழகா வச்சு, அந்த புளி குழம்பு வச்சு சுட சுட அந்த சாதத்தை போட்டு அந்த குழம்பு ஊத்தி பிசைஞ்சு சாப்பிட்றப்ப அடடா. ஏன் இன்னும் கூட சொல்லலாம், அந்த பருப்பை சாதத்துல வச்சு நெய்யை ஊட்டி வாழை இலையில சாதத்தை வச்சு பிசைஞ்சு சாப்பிட்றப்ப அதோட வேல்யூ இதுதாங்க. இதுதாங்க நம்ம வேல்யூ எடைன்னு சொல்றோம். இன்னைக்கு நிறைய ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த வேல்யூ எடாங்கிறது, மதிப்பு கூட்டல்ங்கிறது இருக்கிறதுனால தாங்க இந்த அளவுக்கு நம்ம குரோ ஆயிட்டு இருக்கோம்னு கூட சொல்லலாம். இது வந்து நம்ம நம்ம ஹியூமன் மனித வாழ்க்கையிலையும் பொருந்ததுங்க. நாம் கத்துக்கிற அறிவும், நாம் படிக்கிறோம், கற்றுக்கொள்ள அறிவும் அனுபவம் சேர்ந்தாதாங்க முழுமையான மதிப்பு உருவாக்கும். ஒருத்தர் பேச ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, அவர் காட்டுற பணிவும் எளிமையும் அந்த அது சேர்ந்து கொடுக்கும்போது தாங்க அந்த உரையாடலோட தாக்கம் வந்து மிக ஆழமாகவும் மிக தெளிவாகவும் ஒருத்தர்கிட்ட போய் சேருங்கிறாங்க. அதுதாங்க மதிப்பு கூட்டல். இன்னைக்கு உம், ஆஹ், நம்ம படிச்சிட்டு இருக்கோம், ஒரு வேலை வாய்ப்புல இருக்கோம், இல்ல ஒரு பிசினஸ்ல இருக்கோம், இது ஃபேமிலி உறவு, எங்கு பார்த்தாலும் இந்த மதிப்பு சேர்த்தல், வேல்யூ அடல்ங்கிற ஒரு வெற்றியின் திறவுகோல், கீ, த சக்சஸ் கீ. அதாவது அதுவும் மாறுதுங்க. ஒரு வணிகர் பொருள்களை சேல் பண்றாரு, விற்கிறாரு அப்படிங்கிறதோட அவர் வாடிக்கையாளர்களுக்கு நம்பிக்கை, இவர்கிட்ட போனா சரியா இருக்குங்க. இன்னமும் நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, தம்பி அந்த செட்டியார் கடைக்கு போ, உனக்கு என்ன வேணாலும் எவ்வளவு தரமா இருக்கும், உன்னை ஏமாத்த மாட்டார். அந்த அந்த நம்பிக்கை தரம் பிளஸ் அவர் அங்க போனாருன்னா அவரு, வாங்க நல்லா இருக்கீங்களா. இன்னைக்கும் கிராமப்புறத்துல கடைகளுக்கு போங்க, டவுன்லயும் சில கடைகளுக்கு போனீங்கன்னா, வாங்கய்யா வாங்கம்மா நல்லா இருக்கீங்களா, வீட்டுல குழந்தைங்க நல்லா இருக்காங்களா, அந்த ஃபேமிலியோட சேர்ந்து அந்த கொடுக்கக்கூடிய அணுகுமுறை தான் அந்த வணிகம் நீண்ட நாளா நிலைக்கும். இதுதாங்க வேல்யூ ஆடர். இதே மாதிரி குடும்ப உறவுகளிலும் அன்பு மரியாதையை சேர்த்தாதாங்க உறவுகள் நினைக்கும். உதாரணத்துக்கு, இப்ப நம்ம வீட்டுக்காரமாட்ட போயிட்டு, என்ன நீ பண்ணிக்கிட்டு இருக்க, இன்னும் எந்திரிக்கல, இன்னும் சாப்பாடு பண்ணல, நான் அந்த வேலைக்கு போகணும், இந்த வேலைக்கு போகணும், நான் எப்படி போறது அப்படின்னா, காலையிலேயே ஆரம்பிச்சுட்டா இருப்பா இந்த ஆளு, நை நை நைன்னு. நம்ம ஒரு மனுஷனா மிருகமான்னு நினைக்கிறாங்களா. ஆனா அது, அம்மா எந்திரிச்சு, அம்மா உடம்பு எப்படி இருக்கு, ஹாப்பியா இருக்கா, ஓகே இன்னைக்கு ஈவினிங் நீங்க போலான்னு சொன்னீங்களா, கண்டிப்பா போலாம்.
நான் இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க்கு நேரமா போகணும். நீ நேத்து செஞ்சில அந்த சாதம், அன்னைக்கு செஞ்சில அந்த குழம்பு செமையா இருந்ததுமா, அது திருப்பி செஞ்சு கொடுமா அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு அன்பையும் அந்த மரியாதையும் கொடுக்கறப்ப அந்த உறவுகள் எப்படி இருக்கும்? அப்ப நம்ம ஒரு சிறந்த மனிதனா ஒரு உறவுகளோட சிறப்பா இருக்குன்னா வேல்யூ ஆடான்னு சின்ன 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 விஷயங்களை சேர்த்தோம்னா அந்த வாழ்க்கை வந்து மிக அர்த்தமுள்ளதா இருக்குங்க. கண்டிப்பா அர்த்தமுள்ளதா இருக்குன்னா நான் சொல்லணும். இதுல பாத்தீங்கன்னா வாழ்க்கையில வேல்யூ ஆட் மதிப்பு கூட்டல் எப்படிங்க? அது சிம்பிளா சொல்லாங்க. முதல்ல ஒரு கல்வியில இருந்தே நம்ம போலாங்க. ஆமாங்க, கல்வியில எப்படிங்க மதிப்பு? ஒரு மாணவர் இருக்காருன்னு வச்சுக்க, மாணவர் இருக்காரு அப்படின்னா புக்கை மட்டும் படிக்கிறாரு, ஒப்பிக்கிறாரு, முடிச்சிடறாரு. அவர் முடிச்சுட்டு வெளியே போனார்னா அவரோட நிலைமை என்னங்க? ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுங்கிற மாதிரி ஒன்லி படிப்பு மட்டும் முடிச்சுட்டு போனா எப்படிங்க வரும்? அப்ப அந்த புத்தக அறிவு மட்டும் போதாது, அதுல நடைமுறை அனுபவம், படைப்பாற்றல், சமூக அக்கறை, இந்த விஷயங்களை எல்லாம் அவர் முழுமையா அவர் சேர்த்தாதான் அவர் முழுமையான நபரா மாறுவார். உதாரணத்துக்கு இன்னைக்கு போனீங்க அப்படின்னா பிஇ முடிச்சா, ஐடிஐ முடிச்சா, நம்ம காலத்துல ஐடிஐ ஒரு ஃபேமஸா இருந்தது, பாலிடெக்னிக். எது முடிச்சாலும் ஒரு ட்ரைனிங் பீரியட், எக்ஸ்பீரியன்ஸ்க்குன்னு ஒண்ணு கொடுக்குறாங்க. அதெல்லாம் முடிச்சு ஏடான் ஆகிறப்பதான் அவர் ஒரு மிக சிறந்த நபரா வர்றாரு. இப்ப உதாரணத்துக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ்ங்கிறது இன்னைக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கு. நம்ம இளைஞர்கள் இன்னைக்கு அதை தேடி போயிட்டு இருக்காங்க. அவங்க என்னதான் அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணாலும் மறுபடியும் ஓராண்டுகள் அந்த பயிற்சி ஏடானா கொடுக்குறாங்க. அவங்கள மதிப்பு கூட்டலா சேர்த்துறாங்க. அப்பதாங்க அவங்க ஜொலிக்கிறாங்க. சரிங்க, இப்ப கல்வியில தான் இப்படி இருக்கு. அப்ப ஒரு ஒர்க்குக்கு வேலைக்கு போறாருன்னா அவர்கிட்ட எப்படிங்க பண்ணலாம்? ஒண்ணு இல்லைங்க, பணி அவரு வேலையை மட்டும் செய்யறதோட இல்லாம வேலையை மட்டும் நான் போனேன், நான் 9 மணிக்கு வர்றேன்ப்பா, இந்த வேலையை நான் பாக்குறேன்ப்பா, அவ்வளவுதான்ப்பா, முடிஞ்சுதுப்பா. சாயந்தரம் 5 மணிக்கு முதல்ல 11 மணிக்கு ஒரு டீ ஸ்நாக்ஸ், டீ பிரேக், 12 மணில இருந்து செய்யறேன்ப்பா, கடமைக்கு 1:30 மணிக்கு சாப்பிட்றேன்ப்பா, 3-4 வரையிலும் மறுபடியும் டீ, ஒரு 5:30க்கு முடிஞ்சது நான் போயிடுறேன் அப்படின்னா அந்த பணியும் சிறப்பா இருக்காது, அவரும் இருக்க மாட்டார், ஏதோ ஏனோ தானோன்னு போகும், அவருடைய வளர்ச்சியும் மிக குறைவாக இருக்கும். இல்லைங்க, அதே லெவல்லயே நம்ம இன்னைக்கெல்லாம் அரசு அலுவலகங்கள் கூட அப்பத்திக்கப்ப அவங்கள எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி ப்ரொமோட் பண்ணிடுறாங்க. ஆனா இன்னைக்கு தனியார் கம்பெனில பாருங்க, ஒரு சிலர் 40 அவரோட சர்வீஸ் அந்த கம்பெனில 20 வருஷமா கூட இருக்கும், ஆனா அவர் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு படிச்சுட்டு வந்த ஒரு பையன் ஒரு பொண்ணும் ஜாயின் பண்ணி 2 வருஷம் கூட இருக்கலாம், கிடுகிடுன்னு பாத்தீங்கன்னா அடுத்த பொசிஷன், பல பொசிஷன். ஏன்? என்ன காரணம்? தரம், நேர்மை, நியூவா புதுசா இன்னோவேட்டிவா புதுமையை சேர்த்தல், அப்படி அவர் செய்ய ஆரம்பிக்கிறப்ப. ஆனா இங்க ஒண்ணு இருக்குங்க, ஒருத்தன் ஒரு வேலையை இழுத்து போட்டு அழகா செஞ்சிட்டு இருக்கானா அவனை நம்ம கேலியா தான் பார்த்துட்டு இருப்போம், அவங்ககிட்டயே எல்லாத்தையும் சுமத்துன்னு. ஆனா அவன் ஒரு லெவல்ல செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த அலுவலகம் அவனை மதிக்க ஆரம்பிக்கும், அவன் அடுத்தடுத்த லெவல்ல உயர ஆரம்பிப்பான். இன்னைக்கு உதாரணத்துக்கு சுந்தர் பிச்சை இருக்காருன்னா எடுத்தோடனே அவர் வந்து சிஇஓவா இன்னைக்கு 8000 கோடி சொத்துக்களுக்கு உரிமையாளரா வந்திருக்காருன்னா எப்படிங்க? நிறைய விஷயங்களை ஏடான் உண்மையா ஒர்க் பண்ண அந்த விஷயம் தாங்க. சரி, குடும்ப வாழ்க்கை இதுதாங்க நமக்கு மிக முக்கியமான விஷயங்க. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் குடும்பங்கள் பெரிய குடும்பமா இருந்து இன்னைக்கு சின்ன குடும்பமா இருக்கு. அந்த சின்ன குடும்பமும் ஒரு காலத்துல 10-15 பேர், தாத்தா பாட்டி அப்பா அம்மா சித்தப்பா சித்தி மாமா அத்தை குழந்தைங்கன்ட்டு அப்படி ஒரு பெரிய பட்டாளமா இருந்தது. கொஞ்ச நாள் போக 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 4 பேர் ஆனோம். இன்னைக்கு என்னங்க, உறவுகளுக்கு அந்த மதிப்புகளை கொடுப்பதில்லை, அன்புகளை பரிமாறதில்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் விவாகரத்துங்கிற ஒரு விஷயம் மிக கொடுமையா போயிட்டு இருக்கு, குழந்தைகளை வாழ்க்கையை பாதிக்குது. என்னங்க, அந்த மதிப்புங்கிறத ஒண்ணு கொடுக்கறது இல்லை, புரிதல் இல்லை, பொறுமை இல்லை. இது எல்லாத்தையும் பலப்படுத்தணும். அன்போட சேர்ந்த மரியாதையும் பொறுமையையும் அந்த புரிதலையும் சேர்த்து கொடுத்தா அந்த உறவுகள் படப்படும். இது ஒரு வேல்யூ ஆடான்னா கண்டிப்பா இன்னைக்கு நான் ஏற்கனவே மனைவி கிட்ட சொன்ன மாதிரி அடுத்து குழந்தைங்கிட்ட, அம்மா நல்லா படிக்கிறம்மா, நீ இதை டார்கெட்டா வச்சுக்கமா, அடுத்தது போனா உன் லைஃப் இப்படி இருக்குன்னு அந்த வார்த்தையில சொல்றப்ப அவங்க புரியறப்ப அடுத்த லெவலுப்பாங்க.
என்ன நீ படிச்சிட்டு இருக்கிற, நீ படிக்கிறது சரியில்லை, இப்படி பண்ற அப்படி பண்றேன்னா இந்த அப்பாவுக்கு இதே வேலையாப்பா வச்சு எப்ப பார்த்தாலும் படிக்க சொல்றாரு, செல்லா பார்க்காதீங்கிறாரு. அதோட ஆமா அங்க பாருமா அந்த பொண்ணு வந்து இதை அச்சீவ் பண்ணிருக்கு. எப்படி பண்ணுச்சு? என்ஜாயும் பண்ணுச்சு, செல்லு பார்த்தது, வெளியே ஃப்ரெண்டும் கூட ஆனா நேரத்துக்கு படிச்சது, எழுதி பார்த்தது, ஒர்க் அவுட் பண்ணாங்க, இன்னைக்கு சாதிச்சிருக்காங்க. இப்படி குடும்ப உறவுகள் ஒவ்வொருத்தரையும் விட்டு கொடுத்து, விட்டு கொடுத்தல் கூட நம்ம வாழ்க்கையில ஒரு வேல்யூ ஆடான் தாங்க. கண்டிப்பா சில சமயங்களில் நாம் விட்டு கொடுக்கறது ஏமாளியா கூட தெரியலாம், ஆனா அந்த விட்டு கொடுத்தல்ங்கிறது வேற லெவல். அதுக்கு உதாரணம் நம்மளுடைய அப்பா அம்மான்னு தான் சொல்றேங்க. அப்பா என்ற ஒரு மனிதன் நமக்கு விட்டு கொடுக்கல அப்படின்னா நாம இங்க இல்லைங்க. ஒவ்வொரு விஷயங்களையும் விட்டு கொடுப்பார், ஆனா அவர் இருக்கும்போது தெரியறதில்ல அந்த மனிதன் அந்த வேல்யூ. ஆனா இல்லாத போதுதான் தெரியும். அம்மா தனக்கு இல்லைனாலும் நமக்கு கொடுத்து நம்மளை சீராட்டி பாராட்டி கொண்டு வரலைன்னா நம்ம இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த மனிதனா இருக்க முடியாதுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல மனைவிங்கிற உறவு, அவங்க இல்லைன்னா நம்ம சுதந்திரமா வெளியே போக முடியுங்களா? அதுக்கு அடுத்தது குழந்தைகள். இதுலயும் இங்க இந்த மனித வாழ்க்கை மிக சிறப்பா போகுது அப்படின்னா பெண்கள்ங்கிற நிறைய இடத்துல சொல்லுவாங்க, தாயாய், மகளாய், பேத்திய, இப்படி பெண்கள் சகோதரியாய் ஒவ்வொரு பரிணாமத்திலையும் அந்த அன்பும் வளமும் அந்த இவங்களே நம்ம ஆண்கள் இந்த சமுதாயத்துக்கு ஒரு மதிப்பு கூட்டலோட அவங்க எல்லாம் இருக்கிறதுனால தாங்க நம்ம மிக சிறப்பா இருக்கோம். அப்ப வாழ்க்கையில் நம்ம மிக மிக முக்கியம் இந்த குடும்ப வாழ்க்கையும் இந்த மனித உறவுகளும். அதை விட்டு கொடுத்து அவங்கள மேல கொண்டு போறப்ப மிக சிறப்பா இருக்கும். அப்ப இங்க வாழ்க்கையில அந்த அன்பும் விட்டு கொடுத்தலும் பொறுமையும் புரிதலும் கண்டிப்பா இன்னைக்கு வேல்யூ ஆடான் மதிப்பு கூட்டலா தாங்க இருக்கு. சில டைம் சில நேரங்களில் பொறுமையை இழந்து மீறும், ஆனா அதையும் அனுசரித்து நம்ம தவறு செய்துட்டு மன்னித்து விடுங்கள். அந்த மன்னிப்புங்கிற ஒரு மதிப்பு கூட்டல் நமது வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும். கண்டிப்பா இந்த இடத்துல அந்த மதிப்பு கூட்டல் மிக மிக சிறப்பா இருக்கும். அதுக்கு அடுத்ததுங்க, ஆமா நீ இப்ப என்ன சொன்ன, கல்வியை பத்தி சொல்லிட்டப்பா, வாழ்க்கையில வேலையை பத்தி சொல்லிட்டப்பா, குடும்பத்தை பத்தி சொல்லிட்டப்பா. அதுக்கு அடுத்தது வணிகம். கண்டிப்பாங்க, குடும்ப உறவுகள் படிப்புக்கு அடுத்தது வணிகம் மிக சிறப்பாக இருந்தாதான் அந்த பொருளாதாரம் அந்த ஊரும் சரி அந்த நாடும் சரி மிக சிறப்பா இருக்குங்க. அதுக்கு நிறைய விஷயங்களை சேர்த்தணும். என்னங்க, முதல்ல சின்ன விஷயத்துல இருந்தே போகணுங்க. சாதாரணமா ஒரு பொருளை நம்ம விற்பனை செய்கிறார் அப்படின்னா தரம் இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். தரம், நான் வந்து இதை வந்து இப்போ கோல்டில் 99.9% நான் பியூரிட்டியா கொடுக்குறேன், அப்போ அது அங்கே இருக்கணும். ஹால்மார்க், இன்னைக்கு ஹால்மார்க் போட்டால் தரம் வரும். அந்த மாதிரி இது இவர்கிட்ட போய் இன்னைக்கும் நம்ம கிராமத்துல ஆகட்டும் நகரத்துல சில கடையெல்லாம் போனால் அந்த தரம் மாறாதுங்கிறாங்க. அந்த தரத்தை கொடுக்கணும். அதுக்கடுத்து நம்பிக்கை. சில கடைகள் போனா எதுவுமே கேட்க மாட்டாங்க, அப்பா இதை கொடுத்துருப்பான்ட்டு வாங்கிப்போம். அந்த நம்பிக்கையை வணிகத்தில் உருவாக்க வேண்டும். அதுக்கு அடுத்தது சேவை. அதுக்கடுத்து கண்டிப்பா சேவை, வாடிக்கையாளர் சேவை, அந்த சிறந்த சேவை. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலயும் எல்லாம் கிடைக்குதுங்க, ஆனா அந்த கொடுக்குற சர்வீஸ், பக்காவான சர்வீஸ் இல்லை அப்படின்னா நம்ம வணிகத்துல சக்சஸ் ஆக முடியும். அதுக்கடுத்து வாடிக்கையாளர் பராமரிப்பு. இன்னைக்கெல்லாம் நிறைய கடைக்கு போங்க, பெரிய பெரிய துணி கடைக்கெல்லாம் போனீங்கன்னா மகளிர் உள்ள எடுத்துட்டு இருப்பாங்க, வீட்டுக்காரர் குழந்தைங்களாம் ஒரு பக்கம் நீட்டா டிவி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இன்னைக்கு கார் ஷோரூம், டூ வீலர் ஷோரூம் எல்லாம் போனீங்கன்னா வண்டி உள்ள வேலை நடந்துட்டு இங்க இவங்க அழகா ஏசிக்குள்ள காத்து வாங்கிட்டு கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு பேப்பர் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி சர்வீஸ் இதெல்லாம் கொடுக்கறப்ப அந்த வணிகமானது மிக சிறப்பா அடுத்த லெவல் போகுங்கிறதோட நீண்ட காலமா. ஏன்னா நம்ம இன்னைக்கு நிறைய பேர் நம்ம இளைஞர்கள் என்னன்னா, வந்தோம் ஜெயிச்சோம், வந்தோம் சுட்டா ரிப்பீட்டு, வந்தோம் சுட்டா ரிப்பீட்டுங்கிற மாதிரி. ஒரு இளைஞன் வருவான், டக்குன்னு செய்வான், சக்சஸ் ஆகுவான், திடீர்னு காணா போயிடுவான். ஒரு இளைஞன் வருவான், சக்சஸ் ஆவான். ஏன் உடனடியான வெற்றியை மட்டுமே அவர்கள் நோக்கி இல்லை, நீண்ட கால வெற்றியை நோக்கி நாம் பயணித்தால் மட்டுமே நாம் சிறந்த வணிகராகவும் பொருளாதார ரீதியாகவும் இங்க நிலைச்சிருக்க முடியும். அதுக்கு நிறைய ஏடான் ஒரு தரத்தை கொடுக்கணும், நம்பிக்கையை கொடுக்கணும், சேவையை கொடுக்கணும், வாடிக்கையாளர் பராமரிப்பு, இந்த மாதிரியான வேல்யூ ஏடான் எல்லாம் கொடுத்தா கண்டிப்பா அந்த வணிகத்தில் நீண்ட கால வெற்றியை பெற முடியும். அதுக்கு நிறைய நிறுவனங்கள் இங்க உதாரணமா இருக்கு. பெரிய பிராண்ட் எடுத்துக்கிட்டா டாட்டாவை எடுத்துக்கலாம். அவங்கெல்லாம் இன்னைக்கு உலகத்துல நம்பர் 1 கோடீஸ்வரரா இருக்கலாம், ஆனா நான் கோடீஸ்வரராக தேவையில்லை, எனது நாடும் எனது மக்களும் மிக சிறப்பா இருக்கணும்னு அதை ட்ரஸ்டா மாத்தி அதுல வர்ற பலாயிரம் கோடி ரூபாய நிறுவனமும் மிக சிறப்பா செயல்படுறதோட மக்களுக்கும் தனது சேவையை கொடுத்துட்டு இருக்கிறதுனாலதான் அந்த டாட்டாங்கிற ஒரு நேம் இன்னைக்கும் சிறப்பா இருக்கு.
சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ஹோட்டலுக்கு போனோம்னு வச்சுங்க. சாதாரண காய் ரூ. 10 இருக்கலாம். ஆனா, அதே அழகா ஒரு ஏசி போட்டு, ஆ ஸ்டூல் போட்டு, அழகான சேவையோட, பாடலோட குடுத்தோம்னா ரூ. 100. அது மக்கள் வாங்க தயங்குறதில்ல. காஃபி சார் போறோம்ப்பான்ட்டு போயிட்டு ஃப்ரீயா ரிலாக்ஸா பேசிக்கிட்டு டீ சாப்பிட்டு வராங்க. அப்ப இதெல்லாம் பண்றப்ப அது வேல்யூ ஆடட். சரிங்க. அதுக்கடுத்து இப்ப இதெல்லாம் சொல்லிட்டீங்க. அடுத்ததுங்க சமூகத்தில் வேல்யூ ஆடிங். சோசியல் வேல்யூ. அது என்னங்க சமூகத்துல வேல்யூ ஆட் ஆன்? இன்னைக்கு சமூகங்கிறது நம்ம ஒரு காலத்துல கிராமப்புறத்திலேயாகட்டும், நகரப்புறத்திலேயாகட்டும் ஒருத்தர் மயங்கி விழுந்துடுறாரு, தடுமாறிக்கிட்டு இருக்காரு, வழி கேட்கறாங்க அப்படின்னா, ஓடி போய் சொன்ன காலங்கள்லாம் இருக்கு. ஆனா இன்னைக்கு அவன் வெட்டுப்பட்டு கிடந்தாலும், அடிபட்டு கிடந்தாலும் அவர்கள் பயணித்துக் கொண்டே இருக்கிறோம். அப்படியெல்லாம் ஒரு சமுதாயத்தில் வாழ்வதற்கான அடிப்படை தேவைகளோடு நிறைய விஷயங்கள் மற்றவர்களுக்கு உதவி புரிதல், சப்போர்ட் பண்றது. ஆனா இன்னைக்கு உதவி புரியுறதுலயே நிறைய பிரச்சனைகள் வருதுங்கிறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அரசே அறிவிக்குது, ஒருவர் அடிபட்டு கிடந்தால் நீங்க ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து நீங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து விளக்கம் சொல்லணும், கோர்ட்ட சொல்லணும் இல்ல. இப்ப அதுல இந்த மாதிரி வேல்யூ ஆடான கொடுக்குறாங்க. அப்பதான் அவன் ஃபோன் பண்ணி சொல்றான். அப்ப மற்றவருக்கு உதவுதல், அன்பு செலுத்துதல், வயசானவங்களாகட்டும், வழி தெரியாம தடுவாரவங்களாகட்டும், நேர்மையா உண்மையாக இருத்தல், தியாகம், இதெல்லாம் சேர்ந்த நபர்கள் தான் இன்னைக்கு சமூகத்தில் மிக சிறந்த தலைவர்களாக கருதப்படுகிறார்கள். நிறைய பேருங்க என் காமராஜர் ஆகட்டும், இன்னைக்கும் நிறைய தலைவர்கள் வந்து தனது நலத்தையும் தனது குடும்ப நலத்தையும் தவிர்த்து பொது மக்களோட நலத்தையும் சமுதாய நலத்தையும் தாங்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருப்பவர்கள் கண்டிப்பா ஒரு நல்ல தலைவரா, மிக சிறந்த தலைவரா இங்க வர முடியுங்க. சரிங்க. இப்ப இது எல்லாமே சொல்றோம். இப்படி வேல்யூ ஆடன் கொடுத்துட்டு இருக்கிறதுனால நமக்கு என்ன பயன்பா அப்படின்னு கேட்டோம்னு வச்சுங்க. வாழ்க்கையில மிகுதியான தரமும் ஆமா, இந்த வாழ்க்கை நம்ம ஏன் வாழ்ந்தோம், நம்ம என்ன சாதிச்சோம்னு ஒரு ஸ்டேஜ்ல திரும்பி பார்க்கறப்ப இந்த வேல்யூ ஆடன் கொடுக்கறப்ப கண்டிப்பா ஒரு மிகுதியான சாதிச்சோங்கிற ஒரு தரமும் ஒரு அர்த்தமும் நிச்சயம் கிடைக்குங்க. கண்டிப்பா நம்ம இங்க எல்லாம் இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையை ஒவ்வொருத்தரும், நம்ம குடும்ப வாழ்க்கையாகட்டும், நமது பணி ஆகட்டும், நமது படிப்பாகட்டும், ஒரு நிமிடம் சிந்தித்து யோசித்து திரும்பி பாருங்கள். நம்ம என்ன சாதிச்சிருக்கோம், என்ன நம்ம வேல்யூட, நம்ம அப்பா அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க, நம்ம படிச்சோம், அந்த படிப்புனால என்ன கிடைச்சது, நம்ம குடும்ப உறவுகள் மனைவி இவங்களால என்ன கிடைச்சது, அன்பு செலுத்துறதுனால என்ன கிடைச்சது, இந்த சமுதாயத்துக்கு சில விஷயங்கள் நம்ம கொடுத்ததுனால என்ன கிடைச்சது, அந்த வேல்யூ ஆடானால என்ன கிடைச்சதுங்கிறத திரும்பி பார்த்தோம்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில் நிறைய அர்த்தங்கள் கிடைக்கும். அதுதாங்க இந்த வேல்யூ ஆடனோட பயன். அதே மாதிரி அவர் சூப்பர்ப்பா, அவர் இருக்காரு. இன்னைக்கு வீரசேகரன் சார் இருக்காரு. அவருடைய அந்த வார்த்தைகளுக்காக நம்ம கேட்க வரணும், அவருடைய பேச்சுக்காக கேட்க வரணும் அப்படின்னு நம்ம சில விஷயங்கள் கண்டிப்பா சொல்றோம். அந்த உற்சாகமான வார்த்தைகள் அப்ப நம்ம சுற்றி இருப்பவர்கள் நமக்கு பெருமை சேர்ப்பதற்கான இது தானாகவே உருவாகிறது. அப்ப இந்த வேல்யூ இடம் நம்மளை எப்படி மாத்துதுன்னு பாக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம், வேல்யூ இடம் கொடுத்துட்டு இருக்கப்ப கண்டிப்பா ஒரு நிலையான தாக்கத்தை கொடுக்குங்க. நிச்சயமா நிலையான ஒரு தாக்கத்தை கொடுக்குங்க. கண்டிப்பா முயற்சி பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அடுத்ததுங்க, இதோட அடிஷ்னலானது மற்றவர்களோட நான் 1000ல் ஒருவன், 100ல் ஒருவன், லட்சத்தில் ஒருவன்ங்கிற மாதிரி வேறுபடி அவருங்களா வேற லெவலுங்க, அவருங்களா மிக சிறப்பான மனிதர் அப்படின்னு எந்த ஒரு இடத்திலையும் நம்ம வேறுபடுத்தி காட்ட முடியுங்க. நான் ஒண்ணு இல்லைங்க, ஒரு வாரத்துக்கு முன்ன ஒரு ப்ரோக்ராம், இந்த அகரம் ஃபவுண்டேஷனோட ஒரு ப்ரோக்ராமை பார்த்தேங்க. அதை மட்டும் நான் சொல்லிட்டு இந்த உரையாடலை நான் முடிச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன ஒரு விஷயம்னா, ஒரு பெண், அந்த பெண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கடலூர், அவங்கள தன்னை இன்ட்ரோ பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்ட்ரோ பண்ண ஆரம்பிக்கிறப்ப, என்னோட பேரு ஜெயப்பிரியா, நான் இன்ஃபோசிஸ்ல டெக்னாலஜி லீடா இருக்கேன் அப்படின்னு. சரிம்மா இரு, நீ என்ன சொல்ல வர்ற அப்படின்னு நாங்கள் கவனிக்கிறப்ப என்ன ஆச்சுன்னா, அவங்க அந்த ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பத்துல பேச தெரியாத இருந்த இவங்க அந்த இடத்துல இந்த சமுதாய நலங்கிறப்ப இந்த அகரம் ஃபவுண்டேஷன் செஞ்ச ஒரு விஷயம் அவங்கள எப்படி மாத்துச்சு, பிளஸ் அவங்க சில விஷயங்கள் ஏட் ஆன் பண்ணிக்கிட்டது எப்படி சேஞ்ச் பண்ணுச்சுங்கிறத இங்க சொல்ல விரும்புறேன். அவங்க சொல்றாங்க, குடிகார அப்பா, அதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அன்றைய நிலையை ஓட்டக்கூடிய ஒரு அம்மா, மேப்ல பார்த்தா சிறு புள்ளி கூட இல்லாத ஒரு சின்ன ஊர்ல, ஒரு கிராமத்துல ஒதுக்குப்புறமா சுத்தியும் மரம் கொடிகள் சேர்ந்த இடத்துல
ஒரு வீடு இருக்கு. அந்த வீடும் கூரை வீடு, மண் வீடா இருக்கு. அன்றாட உணவுக்கே மிக சிரமமா இருக்கு. அப்படி இருக்கிறப்ப அந்த வீட்டையும் புடுங்கிக்கிறாங்க. ரொம்ப சிரமம். அப்ப அந்த பொண்ணு நினைக்கிறாங்க, நம்ம வாழ்க்கையை மாத்தக்கூடிய ஒரே ஒரு விஷயம் படிப்புங்கிற ஒரு மதிப்பு கூட்டல் மட்டுமே அப்படின்னு நினைக்கிறாங்க. படிக்க ஆரம்பிக்கிறாங்க. நல்லா படிக்கிறாங்க. +2 முடிக்கிறாங்க. அப்ப எங்க போறதுன்னு தெரியல. அடுத்த இடம் அகரம்ங்கிறவங்க வந்து இவங்களுக்கு கை கொடுக்குறாங்க. சாய்ராம் யூனிவர்சிட்டியில பிடெக் இது படிக்கிறாங்க. நல்லா பண்றாங்க. கோல்டு மெடலிஸ்டா வர்றாங்க. அழகா இன்ஃபோசிஸ்ல செலக்ட் ஆகுறாங்க. இன்னைக்கு மாதம் 4 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார்கள். அதோட மட்டும் இவங்க இல்லைங்க, அம்மா பேர்ல 2 வீடு வாங்கி கொடுத்துருக்கேன், என் சகோதரியை படிக்க வச்சேன், கல்யாணம் பண்ண வச்சேன், அதுக்கு அடுத்ததும் சொல்ல வர்றாங்க. எந்த வீட்டை என்னை ஏமாத்தி வாங்கினாங்களோ அதையும் திரும்ப பெற்றுட்டேன். இதோட மட்டும் இல்லைங்க, நான் இன்னும் 4 பேர்த்தை படிக்க வைத்து கொண்டு இருக்கிறேன். அப்ப ஒரு படிப்புங்கிற ஒரு ஏடான் ஒரு பெண் குழந்தைகளுக்கு கிடைச்சிருச்சுன்னா எத்தனை ஏடான்ங்க கிடைக்குது. அப்ப இந்த மதிப்பு கூட்டல்ங்கிறது நமது மனித வாழ்க்கையும் இந்த சமுதாயத்தையும் உலகையும் மாற்றும். இதுல இன்னொரு விஷயம், குடும்ப உறவுகள் வரேன். நம்மளுடைய ஒவ்வொரு உறவுகளுமே நம் வாழ்க்கையும் நமது நிலையும் உயர்த்தக்கூடிய ஒரு மதிப்பு கூட்டல் ஏடான்னா கண்டிப்பா அவங்கள கைப்பிடிச்சிட்டோம். நம்ம அப்பா அம்மா மனைவி குழந்தைகள் உறவுகளை கைப்பிடிச்சிட்டோம்னா நமது வாழ்க்கை மிக சிறப்பா இருக்குங்கிறதோட வேல்யூடா அப்படிங்கிறது திறமை அல்ல, தனிப்பட்ட செயல் அல்ல, அது வாழ்க்கை முறையாகும். நாம செய்யற சிறு சிறு மாற்றங்கள் புதுமைகள் களையும் பண்புகளையும் சேர்க்கும் போது அது பல மடங்கு மதிப்பை உருவாக்கும், மதிப்பை சேர்க்கும். மனப்பாக்கு கொண்ட மனிதனின் வாழ்க்கையை எப்போதும் உயர்வு வளம் மரியாதை பெற்றதாக இருக்கும். அதனால ஒவ்வொரு நாளும் நாம் செய்யும் சிறு சிறு செயல்களையும் வேல்யூ ஆடிங் மனப்பாங்கை வளர்த்து கொண்டால் அதுவே நமது வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றும் என்று இந்த வேல்யூ ஆடான்ங்கிற ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்து என்னையும் அடுத்த படிநிலைக்கு உயர்த்திய இந்த நட்புலரிக்கு நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றி சார். அருமையான ஒரு உரை என்று சொல்லலாம். இந்த வேல்யூ ஆடிங் அப்படிங்கிற இந்த மாத தலைப்பில் உங்களுடைய பேச்சும் ஒரு வேல்யூ ஆட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னா மிகையாகாது. ரொம்ப சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணி ஒரு வேதாத்ரி மகரிஷியோடைய ஒரு வாழ்த்துக்களை பற்றி சொல்லி ஒரு சாதாரணமாக வாழ்க்கைனா போராது. இப்போ பார்த்தீங்கன்னா நீளாயில் நிறைய செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் பெற்று வாழ்க அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு வாழ்த்துக்கள்லையும் வேல்யூ ஆடணும்னா என்ன, ஒரு அப்துல் கலாம் ஐயாவை பற்றி ஒரு திருத்துளி துரும்பு கூட எடுத்துட்டு போகல, ஒரு தூசி கூட எடுத்துட்டு போகல அப்படின்னு தொடச்சி வச்ச விஷயங்கள், அவர் வாழ்ந்த காலத்துல நம்ம எல்லாம் வாழ்ந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அதை பற்றியெல்லாம் நம்ம சொல்லி, குடும்ப உறவுகள் எப்படி இருக்கணும், ஒரு மாணவர்கள் எப்படி இருக்கணும், ஒரு வேலை செய்கிற இடத்துல எப்படி இருக்கணும்னு எந்த ஒரு ஏரியாவையும் நீங்கள் விட்டு வைக்கல. அருமையாக வேல்யூ ஆடிங் அப்படிங்கிற தலைப்பில் அருமையான ஒரு உரைவு நற்பலத்து சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.